ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மிஷின் லேர்னிங் சீரீஸ்ல இந்த வீடியோ பார்ட் 5. லாஸ்ட் வீடியோல நம்ம டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல எம்எல் ப்ராப்ளம் டெஃபினிஷன் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் எம்எல் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் ப்ராப்ளம். ரிகர்ஷன் ப்ராப்ளம்னா ப்ரிடிக்டிங் கண்டினியூஸ் நியூமரிக் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹவுஸ் பிரைஸ் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். அது எல்லாமே நியூமரிக்கல்ல வரும். ஹவுஸ் பிரைஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே நியூமரிக்கல்ல வரும். இது கிளாசிபிகேஷன், அதாவது கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ல ப்ரிடிக்ட் கேட்டகரிஸ் ஆர் லேபிள்ஸ். மெயில் ஸ்பேம் மெயிலா இல்லையா அப்படின்றது. அப்புறம் மூவி ரிவ்யூ, அதாவது சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது. தேர்டு கிளஸ்டரிங் ப்ராப்ளம். அது என்னன்னா குரூப்பிங் சிமிலர் ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ ஆர்டிகல்ஸ், அப்புறம் இப்போ ஒரே கிளைமேட்ல இருக்க சிட்டிஸ், இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் கூலிங்கா இருக்கும், அதை தனியா செப்பரேட் பண்றது, அந்த மாதிரி. டிஃபைனிங் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் வாட் டேட்டா வி கிவ் டு தி மாடல். என்ன மாடலை நம்ம கொடுக்குறோமோ அதை வச்சுதான் அது ப்ரிடிக்ட் பண்ணும், நமக்கு அவுட்புட்டா தரும். ஃபர்ஸ்ட், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னா பாஸ்ட் டேட்டா ஹெல்ப் பண்ணும். பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 10th மார்க்கை வச்சுதான் 11th 12th குரூப் பிரிப்பாங்க. இப்போ நல்ல மார்க் எடுத்திருந்தா பயோமேக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே தந்துடுவாங்க, ஏன்னா 12th நல்ல மார்க் எடுத்துருக்கான், படிச்சிருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட், டேட்டா ரெஃபரன்ஸ் ரியாலிட்டி. இப்போ மாடல் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு ஒன்லி த்ரூ டேட்டா. இப்போ பேட் டேட்டானா பேட் மாடல் தான் ரெடி ஆகும். இப்போ ராங் ஹவுஸை சொல்லிட்டோம் வைங்களேன். இப்போ ஹவுஸ் 10க்கு 10ன்னு சொல்லாம 5க்கு 10ன்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதுக்கேற்ற ப்ரைஸை போட்டு நமக்கு ராங் ப்ரிடிக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டா செட் கொடுக்கறத கரெக்டாக கொடுக்கணும். ஃபிஃப்த், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ரியல் வேர்ல்டு எம்எல். லேட்டஸி இருக்கு, கம்ப்யூட் பவர் இருக்கு, காஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட், லேட்டஸி. ஹவு ஃபாஸ்ட் யுவர் மாடல் சுட் கிவ் அவுட்புட். இப்போ மாடல் எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கோ அதுக்கேற்ற அவுட்புட்டும் ஸ்பீடா இருக்கும். இப்போ நம்மளோட மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக்லாம் வைக்கிறோம்னா வச்ச செகண்டுக்கு, அது ஃபிங்கர் வச்ச செகண்டுக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே லாக் ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஃபாஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்டா இருக்குன்றது. செகண்ட் கம்ப்யூட்டர் பவர். ஹவு மச் சிபியூ ஜிபியூ பவர் இஸ் ரெக்வயர்டு. இப்போ வெதர் பர்ஃபார்மன்ஸ், இது வெதர் ப்ரிடிக்ட் பண்றதுக்கெல்லாம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். அண்ட் ஏஆர் விஆர் மாடல்ஸ்க்குலாம் ரியல் டைம் ஜிபியூ ப்ராசஸிங் ஹையா இருக்கும் அதுக்கு. அப்புறம் தேர்ட், காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹவு எக்ஸ்பென்சிவ் இஸ் டு பில்ட், ட்ரெயின் அண்ட் ரன். இப்போ கிளவுட் சர்வீஸ்க்குலாம் டேட்டாஸ் நிறைய ஸ்டோர் பண்றதுக்கு மணி நிறைய ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி ட்ரைனிங் டீப் மாடலுக்குலாம் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். இப்போ நம்ம எம்என் ப்ராப்ளம் அது இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல அண்ட் பார்ட் 6ல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா டேட்டா செட் ப்ரிப்பரேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்எல்ல உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எம்எல் அண்ட் உங்களுக்கு ஏஐலாம் கண்டென்ட் தெரியும், அது வேற ஏதோ உங்களுக்கு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கில்லையும் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. சப்போர்ட் பண்ணுங்க.